வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை கண்காணிக்க களத்தில் இறங்கிய கும்கி யானைகள் வன ஊழியர்கள் பட்டாலும் பொதுமக்கள் சிறிது நிம்மதி. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகள் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகிறது. பட்டப்பகலில் காட்டு யானைகள் குடியிருப்புகள், சாலைகள், விளை நிலங்களில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருவதால் பொதுமக்களால் மாவட்ட வன அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கும்கி யானைகளை வரவழைத்து ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டும் அத்துடன் வனப்பணியாளர்களும் அதிகப்படுத்தப்படும் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருந்து கும்கி பயிற்சியில் மிகவும் தேர்ச்சி பெற்ற சங்கர் மற்றும் ஸ்ரீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகள் முதல் கட்டமாக களத்தில் இறக்கப்பட்டது. இரவு நேரங்களில் காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் சில யானை வழித்தடங்களில் இந்த 2 கும்கி யானைகளும் தங்களது ரோந்து பணிகளை தொடங்கியது. 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்களும் இணைந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டனர். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு வன ஊழியர்களுடன் தொரப்பள்ளி, புத்தூர்வயல், மார்த்தோமா நகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் முழுவதுமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை கண்காணிக்க களத்தில் இறங்கிய கும்கி யானைகள் வன ஊழியர்கள் பட்டாளத்தால் பொதுமக்கள் சிறிது நிம்மதி அடைந்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.